117 ஆண் 117 பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு நிகராக பெண்களை வேட்பாளராக ஒரே ஒரு கட்சி மட்டும் நிப்பாட்டுது. அது எந்த கட்சின்னு தெரியுங்களா? நாம் தமிழர். எல்லா துறையிலும் பெண்கள் இருக்காங்க. ஈவன் இப்போது கிரிக்கெட்லேயும் இருக்காங்க, ஆர்மிலையும் இருக்காங்க. ஸோ பெண்கள் அரசியலும் ஏன் வரக்கூடாதுன்றீங்க? வரணும். ஜென்ஸு தான் ஃப்ளைட் ஓட்டணும், ட்ரெயின் ஓட்டணும்னு இல்லைங்களே, லேடிஸும் வரல. அரசியல் அதேமாதிரி லேடிஸிலும் வந்து சாதிச்சவங்களாம் இருக்காங்களேங்க சார். எடுத்துக்காட்டு நம்ம ஜெயலலிதாமாவே சாதிச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்போ என்ன எடுத்துக்கிட்டாலுமே நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹெச்ஆராக இருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க. எங்கே? சீமான் கட்சிக்கு. சீமான் கட்சி ஏன் போகிறாங்கன்னு நிகழ்ச்சி வச்சுருக்கீங்களா? பெண்கள் வந்தால் எல்லாமே ஜென்ரேஷன் மாறும். ஸோ சீமான் அவர்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது பண்ணால் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பேரிட்டிவ்லி அதர் பார்ட்டிஸை விட இங்கே கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நல்லது நடக்கும் அப்படின்னு. ஆமாம், இருக்கும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி பெண்களை வேட்பாளராக நிப்பாட்டிட்டு வராருல, இந்த அரசியல்லாம் வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்குமா? பெண்கள் இதை பார்த்தெல்லாம் ஓட்டு போடுவீங்களா? நம்ம தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்துக்கினாலும் சரி, இல்லை இந்திய அரசியல் வரலாற்றை எடுத்துக்கினாலும் சரி, அரசியலில் பெண்களுக்கு சரி பாதி இடஒதுக்கீடு, அதாவது இப்போது 234 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா அதில் 117 சட்டமன்ற தொகுதியில் ஆண்களை வேட்பாளராகவும் 117 சட்டமன்ற தொகுதியில் பெண்களை வேட்பாளராகவும் ஒரு கட்சி மட்டும்தான் நிப்பாட்டுது. வேறு எந்த கட்சியும் இல்லை. அது எந்த கட்சின்னு தெரியுங்களா? இது வரைக்கும் யாரும் சொல்லலை. பட் சீமான் வந்து சொல்லியிருக்காரு பெண்களுக்கு இதுவாக இருக்கிறது. மேபி அது எல்லாருக்குமே தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு தான் கொடுக்கறது சீமான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கொடுத்துட்டும் இருக்காங்க. பட் நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லைல்ல. ஸோ இது மூலயமா நான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மேபி சீமான் கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன் நல்லாயிருக்கும்? ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இன்னும் இவங்க வந்து நம்ம ஆண்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பெண்களுக்குன்னு உரிமை கொடுக்கறது வந்து இன்னும் இவங்க இன்னும் முழுசாக கொடுக்கல. நான் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். பட் வந்து இது வந்து சீமான் வந்து அவர் சொல்லியிருக்காரு, நிறைய இடத்துல இது பண்ணியிருக்காரு. அவர் வந்தால் தானே தெரியும். அவர் வரவிடாமல் இது பண்ணால் எப்படி தெரியும்? அவர் வந்தால் தானே நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து மேபி எனக்கு சீமான் கட்சி ஓகேவாக இருக்குது. இப்போ சரிக்கா, இப்போ இவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பெண்களை வேட்பாளராக நிப்பாட்டிட்டு வராருல, இந்த அரசியல்லாம் வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்குமா? பெண்கள் இதை பார்த்தெல்லாம் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக போடணும். நிறைய பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து மாதம் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. மாதம் நமக்கு அது 1000 ரூபாய் வருது. ஆனால் எவ்வளவோ வந்து நம்ம பயங்கரமாக செலவாது. நிறைய அமௌண்ட்டு எவ்வளவோ ஏற்றிருக்காங்க. விலைவாசிலாம் ஏகத்துக்கு இருக்குது. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் இது வரதை வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது. நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதாலாம் பார்க்கக்கூடாது. எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அதை பார்க்கணும். ஓகேவா? நான் சொல்கிறதில் நிறைய இந்த மழையெல்லாம் பெஞ்சிருக்கு. நிறைய இதில் அவங்க பார்த்துருப்பாங்க. மேபி மக்கள் எல்லாம் பெட்டர் சாய்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். 2026 எல்லாருக்கும் வழி பிறக்கட்டுமே. நன்றி. ஏன் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன்? கண்டிப்பாங்க. ஜென்ரேஷன் முன்னாடி வரணும்னா பெண்கள் தான் கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா? அதுக்கு முழுக்க பெண்கள் தான் வரணும். அவங்க வந்தால் தானே எல்லாமே. ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் யாரும் இதை சிந்திக்கலை. அவர் சிந்தித்து இந்த மாதிரி ஒரு ஒதுக்கீடை பெண்களுக்கு கொடுக்கணும் அரசியல்லையும் அப்படின்னு வேட்பாளராக நிப்பாட்டுறாரு இல்லைக்கா, அவரை எப்படிக்கா பார்க்குறீங்க? இது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. பெண்கள் வந்தால், ஒரு ஆண்களை விட பெண்கள் வந்தால் தான் ஒரு ஜென்ரேஷன் வந்து முன்னாடி போகும். ஓகேங்களா? இப்போ 10th படித்தாலும் பெண்கள் தானே வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க, ஆண்கள் இல்லைங்க. அதனால் பெண்கள் வந்தால் எல்லாமே ஜென்ரேஷன் மாறும். ஸோ சீமான் அவர்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது பண்ணால் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேள்வி என்ன அவர் வந்தால் நல்லாயிருக்கும்? பெண்களுக்கு பண்ணுறாரு இல்லைங்களா? ஸோ வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வரக்கூடிய இந்த 26 தேர்தலில் இதை வச்செல்லாம் பெண்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? இவர் முன்வைக்கக்கூடிய இந்த அரசியல் வர தேர்தலில் எதிரொலிக்குமா? எப்படிக்கா பார்க்குறீங்க? எதிரொலிக்குமான்னு சொன்னால் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க, சில பேர் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? நம்ம எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க நான் கண்டிப்பாக. ஏன்னா பெண்கள் வரணும். பெண்கள் வந்து பின்னாடியே இருக்கக்கூடாது. எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க. ஈவன் இப்போது கிரிக்கெட்லேயும் இருக்காங்க, ஆர்மிலையும் இருக்காங்க. ஸோ பெண்கள் அரசியலும் ஏன் வரக்கூடாதுன்றீங்க? வரணும். வந்தால் நல்லது. என்னோட சைடு இல்லை போல்ட்னஸ் எல்லா பெண்களையும் இருக்காது. ஸோ வந்து எல்லா பெண்களும் போல்டாக இருக்கணும் அப்படின்னு அவரோட தாட்னா கண்டிப்பாக அவர் வரணும். அவர் அந்த மாதிரி எல்லாரும் போல்டாக இருக்கணும்னு நினைக்கிறாருன்னும் போது கண்டிப்பாக அவர் வரணுன்றீங்க? கண்டிப்பாக வரணுங்க. பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்குற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வரணும்.
இதுதான் இந்த என்னோட. இடத்துல அவரையும் வர வைக்கணுன்றீங்க. கண்டிப்பாக. நன்றி. நன்றிங்க. இந்த 234 சட்டமன்ற தொகுதியிலையும் 117 ஆண், அதுக்கு சரிபாதியாக 117 பெண் அப்படின்னு வேட்பாளரை ஒரு கட்சி மட்டும் நிப்பாட்டுறாங்க. அது எந்த கட்சின்னு தெரியுமா? சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அவராக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க. எங்கே? சீமான் கட்சிக்கு. சீமான் கட்சி ஏன் போகிறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த விவசாயி அந்த லோகோ இருக்கிறதுனாலே என்னமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. சரிக்கா, இப்போது மற்ற எந்த கட்சியுமே ஆண்களுக்கு நிகராக பெண்களை வேட்பாளராக நிப்பாட்டுறது இல்லை. புதுசாக அந்த விஜய் அவர்களும் இன்ன வரைக்கும் அதை பற்றி எதுவுமே பேசலை. நான் இவங்களை தான் வேட்பாளராக நிப்பாட்ட போகிறேன் அப்படின்லாம். ஆனால் இவர் நான் 2026 நிப்பாட்ட போகிறேன்னு சொல்லலை. இதுக்கு முன்னாடியே 2019 ஆகட்டும், 2021 ஆகட்டும், இந்தமாரி தொடர்ச்சியாக பெண் வேட்பாளர்களை சரிபங்கு நிப்பாட்டிட்டு வராரு. எதற்காக அவர் நிப்பாட்டுவார்னு நினைக்கிறீங்க? ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் எனக்கு என்ன ஆமாம், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். மற்ற கட்சி தலைவர்கள் வந்து இதை கொடுக்கணும்னு நினைக்க கூட இல்லை, ஆனால் அவர் கொடுக்குறாருல. கேர்ள்ஸ்க்கான ஒரு அந்த அங்கீகாரம்ன்றது தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு ஃபீல். லேடிஸ்க்கான ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்றது, அவருக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறது ஆமாம் எனக்கு ஃபீல். இப்போ இன்னொரு கேள்வி இருக்குல்ல, இப்போ மற்ற கட்சி தலைவர்கள் கொடுக்காத பட்சத்தில் பெண்கள்லாம் இதுக்கு அரசியலுக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ இவர் கொடுக்கணும்னும் போது ஏன் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் பெண்களுக்கெல்லாம் சம வாய்ப்பு கொடுக்கணும்? அரசியல் எதுக்கு பெண்கள்? ஒரு ஐடி கம்பெனின்னு எடுத்திங்கனாலே அங்கே ஜென்ஸ்க்கு நிகராக லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டாலுமே நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹெச்ஆராக இருக்கேன், சரிங்களா? இப்போ எனக்கு ஈக்குவலாக எங்கள் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோன்ற மாதிரி 5ல் 3 மெம்பர்ஸ் வந்து ஜென்ஸ் இருக்காங்கன்னா 2 வந்து லேடிஸ் இருக்காங்க. ஒரு ஐடிலேயே நமக்கு அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னும் போதே ஒரு நாட்டை ஆள போகிறவங்க லைக் அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரிஃபரன்ஸ் ஈக்குவல் கொடுக்கலாம்ல அப்படின்றது தான் என்னோட தாட். இப்போது இந்த மாதிரி இவர் வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வராரு. இவருடைய இந்த அரசியல் வந்து வரக்கூடிய தேர்தலில் உங்களை மாதிரி படித்த பெண்கள், வேலை செய்யக்கூடிய பெண்கள், இவங்க மத்தியில் எதிரொலிக்குமா? உங்களுடைய ஆதரவுலாம் அவருக்கு இருக்குமா? எப்படிக்கா பார்க்குறீங்க? ஆமாம், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. ஏன் ஆதரவு இருக்கணும்? ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அவர் மேலே, ஏதோ ஒன்று நடக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கம்பேரிட்டிவ்லி அதர் பார்ட்டிஸை விட இங்கே கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. ஆமாம், இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டுமே சம உரிமை இருந்தது ஒரு காலமாக போயிட்டு, இப்போ பெண்களுக்கும் சொத்துலேருந்து எல்லாத்துக்குமே சம உரிமை வந்திருக்கு. ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து ஃப்ளைட் ஓட்டுறதுலேருந்து எல்லாமே பெண்கள் வந்து சம உரிமை பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதில் மட்டும் இருக்கக்கூடாது, இந்த கட்சியிலையும் பெண்கள் வந்து சம உரிமை பெற்று எல்லா துறையிலும் பெண்கள் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா நினைக்கிறேன். ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் இதை பண்ணுறதில்ல. புதுசாக வந்து விஜய் அவர்கள் கூட இந்த அறிவிப்பை விடலை. இவர் தொடர்ச்சியாக அந்த பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாருல, மற்றவங்களுக்கும் இவருக்கும் வித்தியாசமாக என்ன பார்க்குறீங்க? விஜய் வந்து படம் நடிச்சிருக்கிறார், அவர் டைரக்ட் பண்ணலை, அதனால் அவருக்கு தெரியாது. இவர் வந்து டைரக்ட் பண்ணதுனால அவருடைய திரைப்படங்களெல்லாம் நிறைய பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து கதாபாத்திரங்களை அவர் வச்சதுனால ஒருவேளை வந்து பெண்கள் வந்து இந்த சமுதாயத்தில் எவ்வளோ இது பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக வேணால் அவர் இந்த மாதிரி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கலாம் ஒரு டைரக்டர்ன்றதுனால. இப்போ மற்ற கட்சி தலைவர்கள் வந்து யாரும் கொடுக்கறதில்ல. புதுசாக வந்து விஜய் அவர்களும் இது வரைக்கும் ஒரு அறிவிப்பு கூட விடல. இவர்களை காட்டிலும் இவர் கொடுக்கணும்னு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வராருல, எதனால் கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க? சம உரிமை வேணும், நம்மளுக்கு ஈக்குவலாக அவங்களும் வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் அவர் தராருங்க சார். அதை நான் பாராட்டுவேன் சார். ஏன் பெண்கள் வந்து சம பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாருல, ஏன் பெண்களுக்கு சம பங்கு கொடுக்கணும் நான் கேட்குறேன். எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கும் சம உரிமை வேணும். இப்போ ஒருத்தர் ஜென்ஸு தான் ஃப்ளைட் ஓட்டணும், ட்ரெயின் ஓட்டணும்னு இல்லைங்களே, லேடிஸும் வரல. அரசியல் அதேமாதிரி லேடிஸிலும் வந்து சாதிச்சவங்களாம் இருக்காங்களேங்க சார். எடுத்துக்காட்டு நம்ம ஜெயலலிதா அம்மாவே சாதிச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி வரணும்னு கூட அவர் நினைக்கலாம் சார். அதனால் அவர் சம உரிமை கொடுக்குறாங்க. அதனால் அவரோட எண்ணத்தை எப்படிக்கா பார்க்குறீங்க? வரவேற்கக்கூடியதா இல்லை எதிர்க்கக்கூடியதா? இல்லைப்பா பெண்கள்லாம் வேணாம்ப்பா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படிக்கா? வரவேற்கக்கூடியதான் சார். ஏன்னா நான் ஒரு பொண்ணாக இருந்து அப்படின்னு நான் சொல்லலை. ஓகே, எல்லாருக்கும் சம உரிமை தரணும், எல்லோரும் ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்ற அவருடைய தாட் வந்து நல்ல தாட் தான் சார். இப்போ இந்த தாட் வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராங்க. இப்போ 2026 தான் பண்ண போகிறேன்னு சொல்ல, அவங்க தொடர்ச்சியாக ஆரம்ப காலம் 2019 கொடுத்துட்டு வராங்க. இவர் இந்த மாதிரி முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல் வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்குமா? பெண்கள்கிட்ட அவருக்கு ஆதரவு கிடைக்குமா? எப்படிக்கா பார்க்குறீங்க?
கண்டிப்பாக சம உரிமை அவர் கொடுத்திருந்தால் இனிமேலும் கொடுத்துட்ருக்காருன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சார். கிடைக்கும் 117 ஆண் 117 பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு நிகராக பெண்களை வேட்பாளராக ஒரே ஒரு கட்சி மட்டும் நிப்பாட்டுது. அது எந்த கட்சின்னு தெரியுங்களா? நாம் தமிழர். பெண்களுக்கு அரசியலில் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி? கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ இவர் முன்வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? தேவை. ஏன் தேவை? ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எல்லா இடத்துலையும் இருக்கிறோம், அதுலேயும் இருப்போம், அதுலேயும் ஜெயிச்சு காட்டுவோம். ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சு காட்டினாங்க இல்லையா, அதை மாதிரி. நன்றி நன்றி. தேங்க்யூ. மற்ற கட்சிகள் கொடுக்கல, புதுசாக வந்த விஜய் அவர்கள் கூட இதை பற்றி யோசிக்கல. இவர் தொடர்ச்சியாக 2019 பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறாரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய? விஜய் வந்து கொடுக்கலன்றீங்களா, வந்த பிறகு அதுக்கப்புறம் கொடுக்கலாம்ல. தேர்தல் நெருங்கிருச்சுக்கா, எந்த ஒரு அறிவிப்பும் இது வரைக்கும் சொல்லலை. நான் வந்து பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் பேசக்கூட இல்லை. ஆனால் இவர் நிப்பாட்டிட்டு வராரு தொடர்ச்சியாக. 117 ஆணா 117 பெண்பா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிகிட்டே வராரு. இப்படி தொடர்ச்சியாக நிப்பாட்டுறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்குமா? இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பெண்கள் எல்லாத்துலேயுமே முன்னேறிட்டே வராங்க. அவங்கள நம்ம கவர் பண்ணணும்னா ஈக்குவலாக வச்சா மட்டும்தான் அவங்களோட ஓட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு மைண்ட் தாட் இருக்கலாம். ஓட்டுக்காக தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டுக்காகவும் இருக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போ லேடிஸ் வந்து லேடிஸோட இதுவை வந்து அவங்க நிறைய யோசிப்பாங்க. அவங்களுக்கு என்ன திட்டங்கள் புதுசாக கொண்டு வரலாம், என்ன பண்ணலான்றது லேடிஸ் வந்து அவங்களோட வியூவில் இவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மென்ஸ் பார்த்தோன்னா இப்போ வந்து மென்ஸுக்கானது அவங்களுக்கு நிறைய தெரியும், எது சாதகமாக இருக்கும், அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். லேடிஸ் நிப்பாட்டினா தான் லேடிஸோட என்ன அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கும், அவங்க இதுலேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்றது லேடிஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக அவங்கள ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக லேடிஸ்க்கும் அவங்க வந்து ஈக்குவல் வாய்ப்பு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மற்ற கட்சிகள் கொடுக்காத போது இவர் பெண்களுக்கு தொடர்ச்சியாக சம வாய்ப்பு கொடுக்குறாருல, அவர் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். ரெண்டும் கொடுக்கலன்றதே எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல, இவங்க கொண்டு வராங்கன்றது இப்போ நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. ஆமாம், எங்களுக்கு அதனால தான் நான் ஃபஸ்ட்டே தெரியல. இப்போ நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. அப்படி பார்த்தோன்னா மற்ற 2 கட்சியை விட இவர் பெட்டராகவே பண்ணுறாருன்னு தான் இப்போ எனக்கு தாட் வந்து புதுசாக இருக்குது. இப்படி பண்ணுறது மூலயமா தான் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ஈக்குவலாக எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ மெஜாரிட்டி மென்ஸே இருந்தாலும் அப்போ லேடிஸ் வந்து மற்ற இடத்துல அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. லேடிஸும் இருந்தால் மட்டும்தான் அவங்க 2 பேருக்கும் ஈக்குவலான சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம். சரிங்க சகோதரி, இப்போது இந்த மாதிரி அவர் முன்வைக்கிற இந்த அரசியல் இருக்குல்ல, சம வாய்ப்பு கொடுக்குறன்னு ஒரு அரசியல், இது வரக்கூடிய தேர்தலில் உங்களை மாதிரி படித்த பெண்கள்கிட்ட போய் சேருமா? அவங்களுடைய ஆதரவு இவருக்கு இருக்குமா? எப்படி பார்க்குறீங்க? தெரிய வந்தால் இருக்கும். இப்போ எனக்கே தெரியல, இப்போது நீங்கள் சொல்லி தான் தெரியுது. தெரிய வந்தால் மேபி இருக்கும். தெரிய வந்தால் இருக்கும் சப்போர்ட் இருக்கும். நன்றிக்கா. தேங்க்ஸ்ப்பா.